இந்த மூளையற்ற தனத்தை தானே நம்ம எதிர்க்கிறோம். சங்கித்தனம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த மூளையற்ற ஐடியாலஜி தானே. அறிவுகட்டத்தனமா பேசுறது, அல்லது லாஜிக் இல்லாம பேசுறது, அல்லது உண்மைக்கு புறம்பா பேசுறது, அல்லது கான்ஸ்பிரசி மட்டுமே பேசுறது. எந்த பிரச்சனை நடந்தாலும் முஸ்லீம், இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் திமுக, என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் வந்தா தீர்வு, என்ன பிரச்சனை நடந்தாலும் அகண்டபாரதம் தான் தீர்வு, எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல உட்கார்றது வந்து இதுதான். இந்த சங்கித்தனம் தான் எதிர்க்கப்பட வேண்டியது. இவர் ஏன் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டாருன்னா, அவருக்கு எதிராக அவரே எப்படி பேச முடியும்? தன்னுடைய ஓன் செல்ஃபுக்கு எதிராக அவரே எப்படி பேச முடியும்? அதனால தான் அவர் பேசுறதை தவிர்த்துக்கிட்டார். இப்போ அவர் வந்து முழுமையான சனாதனவாதியாக இப்போ விரைவில் நீங்க சொன்னது போல, நீங்க சொன்னீங்களான்னு தெரியல, சாமியாரா மாற போறாரு. பவன் கல்யாண் மாதிரி காவி துண்டை அப்படி சுத்திக்கிட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு கோர்ட் ஒன்னே ஓட விட போது காத்துன்னு இருக்கும். ஆமா, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அறிக்கை விட்டுருந்தார். இது ரொம்ப பழசுதான். ஆனால் உங்கள் டேக் லெஃப்ட் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அவர் வந்து மொத்தமாக ரெண்டாக பிரிச்சுட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஊழல்வாதம் மதவாதம் ரெண்டாக பிரித்து நடுவில் நான் புனிதர், நான் தான் உங்களை மீட்க வந்திருக்கேன்னு வந்து நிற்கிறாருன்னு அதில் பேசியிருந்தீங்க. அப்போ என்ன சொல்லுங்க? மட்டும் பேசினதா இல்லை வேற யாரும்? 4 பேர் சேர்ந்து பேசியிருந்தீங்க. நானும் மில்டன் மகிழ்நன் மைனரா? ஆமாம் பேசியிருந்தீங்க. அப்போ வீடியோல பேசியிருந்தேன். எனக்கு நீங்க 4 பேர் காம்போ நான் இது வரைக்கும் பார்த்தேன். பேசுறேன் டேக் லெஃப்ட் சேனலே அதான். அப்படியா? அப்போ நீங்க அதுல என்ன சொன்னீங்கன்னா, உனக்கு இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னு தெரியல, நீ வந்து ஊழல்வாதம் மதவாதங்கிறத மட்டும் தான் பேசுற, அதை தாண்டி இங்க இருக்கிற பிரச்சனைகள் உனக்கு தெரியலன்னு நீங்க அவரை சொன்னீங்க. 3 வருஷம் கழிச்சு இப்போ அவர் எல்லா பிரச்சனையும் பேசுறாரு. விவசாயிகள் பிரச்சனை பேசுறாரு. இப்போ தஞ்சாவூர் மாநாட்டில் பேசினார்ல, என்னன்னு நான் சொல்றேன். அது விவசாயிகள் அடுத்த ஜென்மத்துல விவசாய பிறப்பேன். விவசாயிகளுக்கு உர பிரச்சனை இருக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, விவசாயிகளுக்கு மின்சார பிரச்சனை இருக்கு. எப்படி தீர்ப்ப? நான் வந்தா தீர்த்துருவேன். நீ வந்தா தீர்ப்பப்பா. எப்படி தீர்ப்ப? இல்ல நான் வந்தாலே தீர்த்துருவேன். நான் சொல்லிட்டேன்னா நீங்க அதை காப்பி அடிச்சிருவீங்க, அதனால ஒரு சொல்லு. இது கமல்ஹாசன் என்ன சொன்னது இல்ல?